யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து கொள்ளுகின்றார் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வளமை போல குறளும் பொருளும் அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பகவத்கீதையானது இறைவன் மனிதனுக்கு வாழ்க்கை நெறியை பற்றி கூறியது என்றும், திருவாசகமானது இறைவனுக்கு மனிதன் சொன்னது என்றும், ஆனால் மனிதனுக்கு மனிதன் கூறிய ஒரே நூல் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் என்பார்கள். திருக்குறள் இன்பத்துப்பால் அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல். காதல் கணவர் உடன் இல்லாத போது பகலும் இருளும் மயங்குகின்ற மாலை பொழுது கண்டு மனைவி வருந்துதலை சொல்வது. பொழுது கண்டு இரங்கல் எனும் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல். 1821 திருக்குறள். மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது. பொழுதே வாழ்வாயாக, நீ மாலை காலம் இல்லை, மணந்தவர்கள் உயிரை குடிக்கும் இறுதி காலமே. 1822 புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள் போல் வன்கண்ணதோ நின் துணை. மயங்கும் மாலை பொழுதே வாழ்வாயாக, மயங்கும் மாலை பொழுதே வாழ்வாயாக, நீ ஒளி இழந்திருக்கின்றாய், உன் துணையும் எம் துணை போன்று கொடியதோ. 1823 பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும். காதலருடன் இருந்தபொழுது நடுங்கி மங்கி வந்த மாலை பொழுது இப்போது எனக்கு துன்பம் மிகும்படி வந்தது. 1824 காதலர் இவ்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும். மாலை பொழுது காதலர் இல்லாவிடத்து கொலைக்களத்திலே கொல்ல வருபவரைப் போல் வருகின்றது. 1825 காலைக்கு செய்த நன்று என்கொள் எவன் கொள் யான் மாலைக்கு செய்த பகை. காலைக்கு நான் செய்த நன்மை யாது, மாலைக்கு நான் செய்த தீமை யாது? இரண்டும் வேறு வகையாக வருகின்றது. 1226 மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன். மாலை பொழுது துன்பம் செய்யும் என்பதை காதலர் என்னுடன் இருந்தபோது நான் தெரிந்து கொள்ளவில்லை. 1227 காலை அரும்பி பகலெல்லாம் போது ஆகி மாலை மலரும் இந்நோய். காமநோய் காலையில் அரும்பாகி பகலில் பேரரும்பாய் முதிர்ந்து மாலையில் மலராய் மலர்கின்றது. 1228 அழம்போலும் மாலைக்கு தூது ஆகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. தீப்போல சுடுகின்ற மாலை பொழுதில் இடையன் குழல் ஓசை தூதாக வந்து என்னை கொல்லும் படை போலானது. 1229 பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது. மதி மயங்கும் வண்ணம் மாலை பொழுது பரவி வரும்பொழுது நான் மாத்திரம் இன்றி
ஊர் முழுவதும் மயங்கி துன்புறும். 1230வது திருக்குறள். பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். இம்மயங்கும் மாலை பொழுதில் பொருள் விரும்பி ஈட்டச் சென்றவரை நினைத்து இரவாத என் உயிர் இறந்துவிடும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. தினந்தோறும் குறளும் பொருளும் என்ற தலைப்பிலே சிறப்பான நிகழ்வை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. அடுத்ததாக